இச்சை அடக்கம். ஓடுறவன் வந்து அவன் பல காரியங்களை பார்த்துக்கிட்டு இருந்தானோ, அங்க எங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு, திடீர்னு ஹெலிகாப்டர் வந்து அது அவன் ஓடுற ரோட்ல இறக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோம், அதை பார்த்துக்கிட்டு இருந்தானா என்ன நடக்கும்? ஃபெயிலியர். அவன் நோக்கம் வந்து ஓடி போகுது, கிரீடத்தை பெற வேண்டும், ஷீல்டரை பெற வேண்டும், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிக்க வேண்டும், அவனுடைய டீமுக்கும் நல்ல ஒரு மகிமையை தேடி கொடுக்க வேண்டும். அதான் அவனுடைய நோக்கம். எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்களும் எங்களுடைய டீம்ல இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ்மார்கள், எங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பாஸ்டர்ஸ் எல்லாருமே இச்சை அடக்கமாய் இருந்து வாடாத மகிமையுள்ள ஜீவ கிரீடத்தை பெரும்படியாக ஆயத்தப்பட வேண்டும். இன்னைக்கு இருக்கிற நம்ம எல்லாரும் அந்த கிரீடம் போடும் பொழுது எல்லாருமே ஒரே இடத்துல இருந்து அந்த கிரீடத்தை வாங்கி இயேசு கிறிஸ்துக்கிட்ட வாங்கினோம்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி ஹாப்பி வேற ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு யோசனை ஒன்று வரும், அநியாயம், நான் இன்னைக்கு மழை வந்துச்சு போகாமல் இருக்கணும்னு தான் யோசித்தேன், ஆனால் கடைசி மூமெண்ட்டில் 9:30 பிறகு தான் எனக்கு மூடு ஒன்று வந்து சேர்ச்சுக்கு போயிடுவேன்னு சொல்லி நான் போயிட்டு சேர்ச்சுக்கு நுழையிறேன், வர்ஷிப் முடிஞ்சிருச்சு. நல்லதான் போச்சு போனது. போகாம விட்டுருந்தா பாடாத ஜீவ கிரீடம் எனக்கு கிடைச்சிருக்காது. எப்படியோ நான் வந்துட்டேன். இதுதான் கிறிஸ்தவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டிய அன்பானது. கடைசி காரியம், 5வது காரியம், 1 கொரிந்தியர் 9:16. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் இருந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. கடைசி காரியம், 5வது காரியம் எனக்கு அன்பானவர்களே, இலக்கை நோக்கி தொடர்ந்து போய் நாங்கள் சரியான டாக்கத்தை முடித்துவிட்டு வாடாத ஜீவனுள்ள கிரீடத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், எங்களுக்கு என்று ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கும் பொழுது ஒரு டியூட்டியை வைத்திருக்கிறார், ஒரு பொறுப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த பொறுப்பு என்னவென்று கேட்டால், சுவிசேஷம் அறிவித்தல். சுவிசேஷம் என்றால் என்ன? நற்செய்தி. நற்செய்திக்குள்ளாக அடங்கியிருப்பது என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல். இது வேற எங்கேயுமே எடுக்க முடியாது, பணத்துக்கும் வாங்க முடியாது. இது அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இதை நாங்கள் எல்லா காண்கிற மனிதர்களுக்கும் அனைவருக்கும் சொல்ல வேண்டும். ஆமென். நீங்க சுவிசேஷம் அறிவிக்கிற ஆளு எந்த சர்ச்சுக்கு போனாலும் பரவாயில்ல. நான் என்னுடைய பொலிசியெல்லாம் அப்படித்தான். நான் கர்த்தரை பற்றி அறிவிக்கிறவர், இயேசுவை பற்றி அறிவிக்கிறவர், அவர் ரட்சிக்கப்பட்டு எந்த சர்ச்சுக்கு போனாலும் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு பரலோகத்தில் அவரை சந்திச்சேன்னா போதும். ஆமென். சபை தேவை. சபை நமக்கு நல்லது கெட்டதுக்கு, மரணம், துக்கம், இன்பம், துன்பம், எல்லாத்துக்கும் நம்மளை நடத்துறதுக்கு. ஏன்னா சபைக்கு போகிறவங்க ஆடுகள் மேய்ப்பன் தான் பாஸ்டர், இது எல்லாமே நமக்கு தேவை. ஆனால் இதை எக்ஸ்ட்ரா வந்து கர்த்தர் விரும்புகிற மிகவும் விசேஷித்த காரியம் என்னவென்று கேட்டால், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்து மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை. பவுல் சொல்றார், நான் எத்தனையோ பேருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தேன், ஆனால் அதில் எனக்கு பெருமை காட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீ நம்ம சொல்லுவோம், நான் பாஸ்டர், என்ன பாஸ்டர் இப்படி செய்கிறீங்க, நான் 10 பேரை இந்த சர்ச்சு கூப்பிட்டு வந்திருக்கேன் பாஸ்டர், நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் கேட்கணும்னு மனசில் நினச்சிக்குவாரு. சுவிசேஷத்தை சொல்லி ரட்சிக்கப்பட்டு வருகிறவங்களை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு உங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான இடமும் இல்லை. அது ரட்சிப்பை கொடுக்கிறவர் அவர். அல்லேலூயா. ஒரு சில நேரத்தில் கிறிஸ்தவர்கள் வந்து இந்த டியூட்டியை சரியாம செய்யாம இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டால், மாம்ச ரீதியா தாங்களே தீர்மானிக்கிறது, இந்த மனுஷனுக்கு நான் வந்து சுவிசேஷம் அறிவித்தா இவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நான் ஏற்கனவே சொன்னனே தெரியல, ஒரு நாள் நான் ஹட்டன்ல இருந்து பொகவந்தலா வரைக்கும் ஒரு பஸ்ல போனேன். பஸ்ல போகும்பொழுது பஸ்ல சீட்ல ஒருத்தர் இருக்கார், முரட்டுத்தனமான ஒருத்தர். பைபிளை விசிட்டிங் போயிட்டு தான் நான் போறேன். ஹட்டன்ல இருந்து அங்கே போறதுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 10 கிலோமீட்டர். ஒரு 1 கிலோமீட்டர் போக்குள்ளேயே ஸ்டார்ட் பண்ணேன் இவர்கிட்ட சிரிச்சு, ஐயா எப்படி இருக்கீங்க அப்படின்னா சிரிக்க மாட்டேங்கிறாரு. அவருடைய எனக்கு ஒரு எந்த பக்கத்துலையுமே பிடி கொடுக்க மாட்டேங்கிறாரு அவரோட பேசுறதுக்கு. எனக்கு இப்போ கட்டாயம் இவருக்கு சொல்லிட்டே தான் இறங்கணுங்கிறது தான் எந்த ஐடியா. அப்படியே ஒரு 9 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போய் இறங்குற வரைக்கும் அவர் சான்ஸே கொடுக்கல. இறங்க போக்கல 2 பைபிள் அவர் மடியில் வச்சுட்டு இறங்கிட்டேன். இது பைபிள் அப்பதான் வாங்கினது. பைபிளை மடியில் வச்சு நான் வீட்டில் இறங்கி போயிட்டேன். நீங்க நினைக்கிறீங்களா அவர் வீசி இருப்பாருன்னு? அதை அவர் போயிட்டு வாசிச்சு ரட்சிக்கப்பட்டு நான் நினைக்கிறேன் ஒரு 10-15 வருஷத்துக்கு பிறகு
ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்க்கு அவர் வந்து சாட்சி சொல்றாரு, பாஸ்டர் ஆயிட்டாரு. அப்புறம் என் பேர் நான் இருக்கிறது அவருக்கு தெரியாது, 1000 பேர் இருக்காங்க அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல. சாட்சி சொல்லி அழுகிறாரு, இப்படி ஒரு பாஸ்டர் வந்தாரு, நான் கணக்கெடுக்கல, பைபிளை பத்தி சொல்லிட்டு வந்தார், இயேசுவை பத்தி சொன்னாரு, சுவிசேஷம் அறிவித்தாரு, நான் பெரிய பெரிய ஆள்மார்க்கா இருந்தேன். கடைசியில அந்த மனுஷன் பைபிளை மடியில வச்சுட்டு போயிட்டாரு. எனக்கு அதை எடுத்தோன்னே நடுங்குது உடம்புலாம். இது வீசவும் கூடாது, வீசினாலும் ஏதாவது நடந்துரும் அப்படிங்கிற பயம். சரின்னு பரவாயில்லன்னு சொல்லி வீட்டில் கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமா வாசிச்சேன். அதுக்கு பிறகு எப்படியோ நான் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கிட்டு இப்ப பாஸ்டரா இருக்கிறேன். அப்படி எனக்கு இப்ப கேட்கக்குள்ள எனக்கு நல்லா தெரியும் இவர் தான் ஆள் அப்படின்னு. கீழே இருந்து அது மாதிரி ஒரு சந்தோஷம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா ஒரு பாஸ்டர் வந்து 1,00,000 ஆத்மாவோட பெருமதியானவர். இறங்கி வந்து திரும்ப நான் அவரை தேடி போயிட்டு பேசினேன். அவரை அழுது கட்டி பிடிச்சி சரியான சந்தோஷம். நிறைய சந்தர்ப்பங்களை நாங்க முரடான மனுஷனை பார்த்தோம்னு யோசிச்சிருப்போம், இவர் ரசிக்கப்பட மாட்டார். நீங்களா இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? அப்படிப்பட்ட ஒரு ஆள் பஸ்ல உங்களுக்கு அகப்பட்டிருந்தா, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள்? அநியாயம் என்னுடைய புதிய பைபிள் சொசைட்டியில போயிட்டு நான் பணம் கொடுத்து வாங்கின பைபிள் இன்னும் நான் வாசிக்க தொடங்கவே இல்லை, கோட் அடிக்கவும் இல்லை. இதை நான் எப்படி இவரிடத்துல கொடுத்து விட்டு செல்வது? இவருக்காக நான் ஜெபம் மாத்திரம் பண்ணுகிறேன்.